ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. இன்றைய தோத்திரத்திலே மிக புனிதமான ஒரு பாக்கியத்தை இந்த சக்கரத்தாழ்வாரிடம் பிரார்த்திக்கிறார் குரநாராயணஜியர். என்ன என்று கேட்டாக்க, சுதர்சன பகவானுடைய அபிமானத்தை பெறுதல், அதன் மூலமாக பெரிய பிராட்டியார் அருளை பெற்று அதன் மூலமாக எம்பெருமானுடைய அபிமானத்தை பெறுவீர்கள். அதுதான் எவ்வளவு பாக்கியம் இருந்தாலும் எம்பெருமானுடைய ஒரு பாக்கியம் கிடைக்காவிட்டாலோ அருள் கிடைக்காவிட்டாலோ இந்த பாக்கியங்களை எல்லாம் இழந்தவர்களாகிவிடுவீர்கள். ஆகையினால எம்பெருமான் அருகில் இருந்து அவனுடைய திருவருளை பெற்று அவனுடைய அபிமானத்தை பெறுங்கள். நீங்கள் எல்லாம் இந்த தோத்திரத்தை சொல்லுவதனால எம்பெருமானுடைய அபிமானத்தை பெறுவீர்கள்னு சொல்றாருங்க. ஜ்வாலாஜால பிரவாளஸ்தபகத சிரசோனாபிமாவாலயந்திய சிக்தாரக்தாம்புவூரை சகல கலிகஷாம் சாத்திரவாணி கினீனாம் சக்ராக்ரீட பிரரூடா புஜகஷய புஜோபக்ன நிக்ன பிரச்சாராः புஷ்யந்த்ய கீர்த்தி புஷ்பான் அரகனகரதா பிரீதையேவ பிரதந்தாம். பிரீத்தி, எம்பெருமானுக்கு பிரீத்தராக ஆகுவீர்கள். அதுதான் இந்த சங்கல்பத்தில் பல பேர் பண்ணுறா இல்லையா? பகவத் பிரீத்தியர்த்தம் என்று சில பேர் பண்ணுவா, பகவன் முகோல்லாசார்த்தம் என்று சொல்லுவார்கள். எந்த மாதிரியாக இருந்தாலும், அது எந்த சங்கல்பமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், அது எம்பெருமானுக்கு அருகில் நம்மை சேர்க்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய அபிமானத்தை பெற்றுத்தரும் என்று சொல்கிறார். அப்போ புஷ்யந்தியா கீர்த்தி புஷ்பானி அரகனகலதாக பிரீத்தையேவ பிரதந்தாம். எதற்காக இந்த காரியம் செய்கிறீர்கள் என்று கேட்டால், பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்கிறேன், பகவன் முகோல்லாசார்த்தமாக செய்கிறேன் என்று இவர்கள் சங்கல்பம் செய்வதைப் போல இந்த அபிமானத்தை பெறுவதற்காக கார்த்தால் எழுந்து குளிச்சு எதுக்காக திருமணிட்டுக்கிறேன் அப்படின்னாக்க, எம்பெருமான் சன்னதிக்கு போகணுன்றதுக்காக குளிக்கிறேன், எம்பெருமானை பார்க்க வேண்டும்ன்றதுக்காக திருமணிட்டுக்கிறேன், அவனை பிரதட்சணம் பண்ண வேண்டும்ன்றதுக்காக புஷ்பம் கையில் எடுத்துன்னு போகிறேன் என்று எல்லாமே யாரை உத்தேசித்து? பகவத் அபிமானத்தை உத்தேசித்து செய்யுமா போலே அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய 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 பகவத் அபிமானத்தை பெறலாம். இந்த தோத்திரத்தை சொன்னாலும் பகவத் அபிமானத்தை பெறலாம் என்றுதான் குரநாராயணஜியர் சொல்றாராம். அதை நாம் கேட்பதனாலே எம்பெருமானுடைய அபிமானத்தை பெறக்கூடியதான பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றார். ஜ்வாலாஜால பிரவாளஸ்தபகித சிரசோனாபிமாவாலயந்திய சிக்தா ரிக்தாம்புபூரை சகல கலிதஷாம் சாத்திரவாணி கினீனாம் சக்ராக்ரீட பிரரூடா புஜகஷய புஜோபக்ன நிக்ன பிரச்சாராः புஷ்யந்த்ய கீர்த்தி புஷ்பான் அரகனகலதாக பிரீதையேவ பிரதந்தாம் என்று எம்பெருமானுடைய அபிமானத்தை பெறுவதற்காகவும் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான அபிமானத்தை பெறுவதற்காகவும் இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பகவத் அபிமானம் என்பது நிச்சயம் கிடைக்கும். அந்த பிரீத்தியும் என்பது நிச்சயம் அபிவிருத்தியாகும் என்பதைத்தான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறாராம். அது எதனால என்று கேட்டாக்க, சக்கரம் என்று சொல்லக்கூடியதான சுதர்சன பகவான் எளிதில் நமக்கு தரிசனம் கொடுப்பவர். அந்த தரிசனம் என்பதற்கான அர்த்தமே சுலபத்தில் தரிசனம் அளிப்பவர், அதேபோல் அருளையும் வாங்கி தருபவர். அப்போ அந்த சுதர்சனமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானை நாம் அனுதினமும் அனுசந்தித்தோமேயாகில் இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களது இல்லத்திற்கும் எம்பெருமான் பிராட்டியாராக பரிபூர்ணமான கிருபையும் பகவத் பிரீத்தியும் மேன்மேலும் அபிவிருத்தியாகும் என்பதைத்தான் சொல்லி இங்கே முடிக்கிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.